ஹாய் நண்பர்களே, வெல்கம் பேக் டு உங்கள் வினோத் சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆயுஷ்மான் பாரத் காப்பீடு தொகை, அதாவது மருத்துவ காப்பீடு 10 லட்சமாக உயர்வாகுதா அப்படின்னு சொல்லி நம்ம அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற விஷயம்லாம் காட்டும். ஒரு டவுட்ஸ் இருந்தால் மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆயுஷ்மான் பாரத் காப்பீடு தொகை இது பார்த்திங்க அப்படின்னா PMJAY அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்கீமில் இதுக்கு முன்னாடி 5 லட்சம் அப்படின்றது கொடுத்துட்டு இருந்தாங்க. அது 10 லட்சமாக உயருதா இல்லையா அப்படின்றது தான் நம்ம இந்த இதில் பார்க்க போகிறோம். ஆயுஷ்மான் பாரத் PMJAY திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் இலவச மருத்துவ காப்பீட்டு தொகையை 10 லட்சமாக உயர்த்த நாடாளுமன்ற நிலைக்குழு பரிந்துரை செஞ்சுருக்காங்க. ஸோ இது இதுக்கப்புறம் தான் வருமா வராதா, அது யார் யாருக்கெல்லாம் கொண்டு போகிறாங்க அப்படின்னா, தற்போது ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் ஒரு குடும்பத்திற்கு ஆண்டுக்கு 5 லட்சம் ரூபாய் வரை இலவச மருந்து காப்பீடு வழங்கப்படுகிறது. ஆனால் புற்றுநோய் சிகிச்சை, கல்லீரல் மற்றும் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகள், சிக்கலான இதய அறுவை சிகிச்சைகள் போன்றவற்றிற்கு இந்த 5 லட்சம் ரூபாய் போதுமானது இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம பேசிக்காக நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இருக்குது. மற்றபடி மீதி எல்லாம் முக்கியமான அறுவை சிகிச்சைகளுக்காக இது பத்த மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் காரணமாகவே காப்பீட்டு தொகையை 10 லட்சம் ரூபாயாக உயர்த்த உடல் நலம் மற்றும் குடும்ப நலம் தொடர்பாக நாடாளுமன்ற நிலைக்குழு ஒன்றிய அரசிடம் இந்த அதிகாரப்பூர்வ பரிந்துரையை சமர்ப்பித்துள்ளது. அதாவது நம்மளோட நாடாளுமன்ற நிலைக்குழு ஒன்றிய அரசுக்கிட்ட அதிகாரப்பூர்வமாக இதை பரிந்துரை செஞ்சுருக்காங்க. ஸோ இதுக்கான சப்மிஷன் எல்லாமே முடிஞ்சிருக்கு. இது பத்தலை, என்னென்ன இதுக்கப்புறம் தேவைப்படும் அப்படின்ற மாதிரி. ஸோ பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டி ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேரில் இருக்காங்கள்ல, ஸோ அவங்க மூலயமா நம்மளுக்கு இந்த ஸ்டாண்டர்ட் எடுத்து வச்சுருக்காங்க. 10 லட்சமாக வேணும் அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் பிற முக்கிய பரிந்துரைகள், அதிக செலவு பிடிக்கும் சில அரிய வகை நோய்களுக்கு என தனியாக சிறப்பு சிகிச்சை தொகுப்புகளை உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரிய நோய்களுக்கான நிதி தேவையை நம்ம டிஜிட்டல் மூலமாக ஊக்குவிக்கணும் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. இது மூலயமா நம்மளால் நிதி திரட்ட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாநில அரசுகளுக்கான இணைந்து கூடுதல் நிதியுதவி அளிப்பதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய வேண்டும் உள்ளிட்ட கூடுதலில் பரிந்துரைகள் அளிக்கப்பட்டுள்ளன. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அந்த பரிந்துரை எடுத்து வச்சுருக்காங்க. இப்போதைக்கு இதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ 5 லட்சத்துலேருந்து 10 லட்சம் மாறுமா அப்படின்றது நம்மளோட ஒன்றிய அரசுக்கிட்ட தான் இருக்குது. ஸோ அவங்க முடிவு எடுத்துகிட்டு நமக்கு இந்த அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போதைக்கு வந்த நியூஸ் இவ்வளோ தான். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இந்த வீடியோ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் வினோ. Ta-da!